ஸோ இட்ஸ் அஃபிஷியல் நவ். அஃபிஷியலா பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேருக்குமே ரெட் கார்டு குடுத்தாச்சு. இந்த ரெட் கார்ட பத்தி நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யாரு லவ் கன்டென்ட் குடுக்குறாங்களோ, யார் ரொம்ப நல்லா சண்டை போடுறாங்களோ, அவங்க தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க. அவங்கள தான் அந்த பிக் பாஸ் டீம் வெளியில விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் கன்டென்ட் குடுக்குறாங்க. அவங்கள தான் உள்ள வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நெறைய பேர் தப்பான ஒரு புரிதல்ல இருந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி இந்த ஒரு ரெட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஒரு ரெட் கார்டு 2 பேர் பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரை வச்சு பார்க்கும்போது, பார்வதி இதுக்காக ஃபீல் பண்றாங்களோ, ரிக்ரெட் பண்றாங்களோ இல்லையோ, பட் கமருதீன் வில் ரிக்ரெட் மச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ரூ. 2,00,000 மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு நபர், எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு மீடியா தான் வேணும் அப்படின்ற மாரி வந்திருந்தாப்புல. ஸோ வந்து செஞ்ச ஒரு சில விஷயங்கள் விடுற வார்த்தைகள், சேர்க்கை இதெல்லாம் வச்சு மொத்தமா அந்த பிக் பாஸ்ன்ற ஒரு விஷயமே இப்ப காலி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ கமருதீனுக்கு இது வந்து ஒரு பெரிய லெசனா இருக்கும். யார் பேச்ச நம்பலாம், யார் பேச்ச நம்பக்கூடாது. யாராச்சும் ட்ரிகர் பண்ணாலுமே வார்த்தையை விடக்கூடாது. இஷ்டத்துக்கு வாய் இருக்கு அப்படின்ட்டு வார்த்தையை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நல்லா புரிஞ்சுப்பாரு. இது வந்து லைஃப் லாங் அவருக்கு வந்து ஒரு பெரிய லெசனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரெட் கார்டு யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நோ சேலரி அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. லைக் இவ்வளவு நாள் அவங்க வந்து பிக் பாஸ்ல இருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நோ சேலரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா தெரியல. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் வந்து நோ சேலரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்வதி இல்லைன்னா பிக் பாஸ் சீசன் 9 கிடையாது, பார்வதி இல்லைன்னா இந்த ஷோவே கிடையாது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வதி இல்லைன்னா இல்ல, யார் இல்லைனாலுமே பிக் பாஸ்ன்ற ஷோ வந்து நடந்து தான் இருக்கும். ஸோ சீசன் 1ல இருந்து சீசன் 8 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்து வந்திருக்காங்க. சீசன் 9 பார்வதி இல்லைன்னா பிக் பாஸே கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அவ்வளோ பெரிய டீம் வேலை செய்றாங்க. அத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேர் எல்லாருமே பார்வதிய மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறதா இருந்தா நீங்க இன்னும் அந்த மாரி சொல்லிட்டே இருங்க. அவங்க அடுத்த சீசன்னு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பெரிய டீம்லாம் முட்டாளு பார்வதிய தான் நம்பி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இன்னுமே எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு தெரியல. பட் எனிவேஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.